ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை குணமாக இருக்கு. என்ன தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மணி தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணி மாதிரி இருட்டி கொண்டு வருது. என்ன இங்கே பாருங்க, அந்த பக்கம் எங்கேயோ மழை தூருது போல். ஏண்டா தம்பி எங்கே இருட்டிக்கிட்டக்கு? ஆனால் இன்றைக்கு இரவுக்கு மழை இருக்குது. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணிக்கு நல்ல மழை தூருச்சு நண்பர்களே. அதுக்கு பிறகு தூர இல்லை. இன்றைக்கு நான் மிளகாயிலெல்லாம் காய வைக்கணும்னு அந்த நேரப்பட்ட கேட்டுன்னா வெயில் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரக்கறி பட்டிஸ் தான் செய்ய போகிறேன். நான் செய்ய நினைச்சது வேறொண்டு, ஆனால் என் மகன் வந்து இல்லை இன்றைக்கு இதுதான் செய்யுங்க, ஏதாவது உரைப்பாக செஞ்சுதாங்க, காரமாக செஞ்சுதாங்கன்னு சொன்னதால் வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக ஒரு மரக்கறி பட்டிஸ் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். சரியா? ஓகேயா? அப்போ அதை சோஸோட தொட்டு சாப்பிட்டுட்டு நண்பர்களே அதான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், காரித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சுவையான சூப்பரான மரக்கறி பட்டி செய்யலாம். இருக்க கூட்டி விடுவோம் நண்பர்களே. பாருங்க, நல்ல மலைகள் வந்து நல்லா கழுவுப்பட்டிருக்கு. மொட்டை மாடி வெயில் வந்தாலும் அடித்து கொளுத்துது, மழை வந்தாலும் அடிச்சு ஊற்றுது. ஏண்டா தம்பி ரெண்டும் சரிக்கு சாமனா. இப்போ நான் அதை கூட்டி போட்டு பாருண்ணா. இப்போ பேட்டிஸுக்கு உருளைக்கிழங்கு அவிய போடுவோம். இல்லைன்னு பயம் டக்குனு 10 வேண்டா. பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு அவியாட்டுக்கும் இது கொஞ்சமாக உப்பும் சேர்த்து விடுவோம். அவியாட்டுக்கும் இங்கே பாருங்கள் பேட்டிஸுக்கு மா குழைக்க போகிறேன். இதில் மா எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃபுல்லாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். இல்லை உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்செடுக்க வேண்டியா. ஒரேடியாக கவட்டு ஊற்றாமல் பார்த்து கொஞ்சமாக விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சிருக்க வேண்டிய. இப்போ பாருங்க காணாது, இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே பிரட்டி குழைச்சி விடுவோம். சரிங்களா? இந்த மாதிரி அப்போ இந்த கையில் ஒட்டி இருக்கிறது, கிண்ணங்கள் ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர நல்லா குழவட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழைச்சி விட்டாச்சு. சரிங்களா? இப்போ மாரடி இங்கே உருளைக்கிழங்கு அவிது. அதுக்குள்ள நான் வெங்காயங்களை வெட்டி எடுக்க போகிறேன். நான் என்னட்ட வீட்டில் இருக்கிறதில் வச்சு தான் செய்கிறேன். பாருங்கள், இது லீட்ஸ் வந்து பெரிய லீட்ஸாக இருந்தது. இந்த இலையை எடுத்து நாங்கள் எட்டனத்துக்கோ என்ன எடுத்துகிட்டு இந்த தண்டை வச்சுருந்தேன். இதையும் சேர்க்க போகிறேன். ஒரு கேரட் இருக்குது, அதையும் சேர்க்க போகிறேன். பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய் இதுகளை சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது மரக்கறிகள் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி சேர்க்கலாம். இங்கே பாருங்க, ஜான் எனக்கு சரியில்லாத வெங்காயம் போட்டிருக்கு. ஜானே என்ன தம்பி பாருங்க, இந்த மாதிரி தோலை உரித்து எடுப்போம் வெங்காயங்களுக்கு. நல்லா சின்ன வெங்காயம் கணக்காக தான் வேண்டியிருக்கேன். அங்கே போய் வாங்கணும். ஏண்டா தம்பி பேலிய உடைக்கு. இப்போ கறியை ரெடி பண்ணுவோம். சட்டியை வைப்போம், சூடாட்டும். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு உள்ளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதோட பச்சை மிளகாய்,
இதோட பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து கரட்டை வந்து இப்படி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் லீட்ஸையும் வெட்டி வச்சுருக்கேன், அப்படி சேர்க்குறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது நல்லா வதங்கி வரட்டுக்கும். இந்த கரட்டும் லீட்ஸும் வதங்கி வரட்டுக்கும். இப்போ பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வற்றி, அந்த மரக்கறியில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி வதங்கி வந்துட்டு, இனி வந்து இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட தனி மிளகாத்தூள் கொஞ்சம், உரைப்புக்கு தேவையான அளவு தான் இது மிளகாத்தூள் சேர்க்காமலும் நீங்கள் விடலாம், உங்களோட விருப்பம். இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட்டத்தூள், 2 மொண்டு தான். நான் கட்டத்தூள் சேர்க்க அந்த கடிப்படையக்க நல்லா இருக்கும், அதுக்காக கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு சேர்க்க விடலாம். இப்படி கலந்து விடுவோம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போட்டுக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. கீழே உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்பேன். இதை கலந்து விடுவோம். நல்லா இந்த மாதிரி ஆப்பக்கா மசிச்சு தான் வச்சுக்கேன், இருந்தாலும் திருப்பியும் இருக்க அப்படி ஆப்பக்காம்பால் மசிச்சு கலந்து விடுவோம். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இதில் நீங்கள் மீன்டீன் கூட சேர்க்கலாம், மீன்டீன் சேர்த்து செய்யலாம். இப்போ நான் முட்டையும் சேர்த்து செய்வேன் நண்பர்களே, இதுக்குள்ள முட்டை வச்சும் செய்யலாம். ஆனால் அது மரக்கறி பேட்டிஸ் தான், நீங்கள் எப்படியும் செஞ்சு பாருங்கள், முட்டை வச்சும் செய்யலாம். இது நல்லா கலந்து பாருங்கள், சூப்பராக நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கறி ரெடி. அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இனி வந்து நாங்கள் பேட்டிஸை ரெடி பண்ணி எடுப்போமா. இப்போ எல்லாம் ரெடி. நாங்கள் பேட்டிஸை ரெடி பண்ண வேண்டியதான். பாருங்க முட்டையும் அவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா பாவங்கள் தானே, தனியாக மரக்கறி மட்டும் நீங்கள் மரக்கறி மட்டும்னா முட்டை சேர்க்காம இந்த கறியை மட்டும் வச்சே நீங்கள் பேட்டிஸை சுடலாம். ஆனால் ஒன்று மறந்துட்டு என்ன சொல்லுங்க பார்ப்போம், பேட்டிஸுக்கு குடிச்ச மாவை உள்ளுக்கு வச்சுட்டு வந்துட்டு எடுக்காம ஒரு கருத்து தாங்குவேன். பேட்டிஸுக்கு முக்கியமான சாமான உள்ளுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி எட்டு வந்து இருக்கிறேன் பார்த்தீங்களா. என்னென்னு சொல்கிறது, பக்கத்தில் தான் அப்படியே உள்ளுக்கு வச்சுட்டு நண்பர்களே நான் வந்து விட்டேன். வாங்க இப்போ நாங்கள் பேட்டிஸை ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்க மாவெல்லாம் குழச்சி வச்சுருக்கு. இந்த சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக அப்படி மாவை தூவிட்டு இங்கே நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து இதில் வச்சுட்டு அதுக்கு மேலாலையும் கொஞ்சம் மாவை அப்படி தூவி தேய்ச்சி விடுவோம். இந்த மாதிரி ஆக மெல்லிசா இல்லாமல் கணக்காக நல்லா கணக்காக மாவு குழச்சமெண்டா அப்படி தேய்க்க சுகமாக இருக்கும். அந்த மொத்தமாக தண்ணி காணாமல் அந்த இறுக்கமாக குழச்சமெண்டா தான் எங்களுக்கு இது தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதால் நல்லா சாஃப்டாகவே குழையுங்க. சரியா, இப்போ எப்படி தேய்ச்சி போட்டு இங்கே பாருங்க, இது பேட்டிஸ் அச்சு. இப்போ எங்களோட பேட்டிஸ் அச்சில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் இப்படி இந்த மாதிரி பூசி விடுவோம். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒவ்வொருக்காகவும் பூசணுமெண்டு இல்லை. இப்போ நாங்கள் முதல் செய்ய இங்கெல்லாம் கறி பார்த்திங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை எடுத்து இதில் வைக்கணும். இது வந்து முதல் நார்மலாக கறி மரக்கறி பேட்டிஸ் இப்படி அமர்த்தி போட்டு இப்படி எடுக்க வேண்டியா, வைக்க அமர்த்தணும் இல்லைங்களா. சூப்பராக பேட்டிஸ் ரெடி. இனி இதை நாங்கள் பொரிச்செடுக்க வேண்டியதான். இப்போது மறுபடியும் இதில் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கறியை வச்சுட்டு இது கணக்காகத்தான் வைக்கணும். என்னென்னா இங்கெல்லாம் முட்டை வைக்க போகிறேன். இப்படி
இப்படி வச்சுட்டு இறக்கி மூட வேண்டிய என்ன இப்படி செய்தால் முட்டை பட்டீஸ். மேலே பிளேட்டு கொஞ்சமாக தூவி வச்சுருக்கிறேன், அப்போ ஒட்டாது, அதுக்காகத்தான். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி தேய்ச்சி எடுக்கலாம். இந்த மிச்சம் வருதில்லை அது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி அடுத்த பட்டீஸுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்ட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னா இப்போ பேட்டிஸ் எல்லாம் தேய்ச்சாச்சிங்கள பாருங்க. இனி எண்ணெயை வைப்போம். எண்ணெய் சூடாட்டுக்கும் சூடானோன்னா பொரிச்சிருக்க வேண்டியா. இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு நீங்கள் ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்தோன்னா அப்படியே பொரிஞ்சு மேலால் புஷ்ஷன்ட்டு வந்து பொரிக்க போடுவோம். அடுப்பு ஆக கூட்டி வைக்கக்கூடாது, கணக்காக மீடியத்தெலாம் விட்டுருக்கேன். எங்களோட தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்களா, நம்பர் 1 தேங்காய் எண்ணெய் இப்படி வெள்ளையாக இருக்குன்ட்டு. இது வந்து கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல் எல்லாமே இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் நான் செய்கிறது. இதுதான் நம்பர் 1 தேங்காய் எண்ணெய். அந்த வாசம் இருக்குது. இதில் தான் தலைக்கு வைக்கிறதுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் தான் நண்பர்களே எடுப்பினோமா. நம்பர் 1 தேங்காய் எண்ணெய் வெள்ளை கலரில் இருக்கும். இதையும் போடுவோமே. இந்த ஒரு பிளேட் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுவேன். ஓகே, இப்போ இது விளம் பொரியட்டும் ஒரு பக்கம். இப்போ பேட்டிஸ் எடுப்போம். இனி இதே மாதிரி கடகடண்டு மற்றதுகளையும் பொரிச்செடுக்க வேண்டிய. இப்போ பாருங்க எடுப்போம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வரேன்னா விவேக்கிட ஜோக்கில் நண்பர்களே வாங்கோ, சூப்பராக ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம். இங்கே பாருங்க அது சோஸ் வருது இல்லை, இந்த குழுக்கு வருது இல்லை. புதுசு தானே இது. வந்து தக்காளி சோஸ். நாங்கள் சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடு வாங்க நண்பர்களே. இது வந்து என்ன முட்டையா? எஸ், முட்டை. முட்டை தானே. ஏன் முட்டை வராட்டிக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? சும்மா சாப்பிட்டு பார்க்கணும், சோறு சாப்பிடாம சும்மா சாப்பிடுவோம். சாப்பிடுறியா? உண்மை அடி தூள். இவரால மாறினது. நான் வேற ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதோட இது லேசுங்க. இதுதான் கஷ்டம். தொமிழாக்கு தெரியுமா? முட்டை உடைஞ்ச முட்டை கறியெல்லாம் சேர்ந்து சும்மா அடி தூள் செமையாக இருக்குது நண்பர்களே. இது வந்து முட்டை பட்டிஸ். என்ன அதனால் நான் செஞ்சது மரக்கறி பட்டிஸ். மரக்கறி பட்டிஸ் தான் நான் செய்தேன். நான் இந்த மாதிரி முட்டை வச்சு செஞ்சீங்கன்னா முட்டை பட்டிஸ், தனியாக மரக்கறியை வச்சிங்கன்னா மரக்கறி பட்டிஸ், அவ்வளோதான். சரியா? சிக்கன் பஜ்ஜா சிக்கன் பட்டிஸ், மீன் வச்சா மீன் பட்டிஸ், இறால் வச்சா இறால் பட்டிஸ். மரக்கறி பட்டிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எல்லாம் கலந்து விட்டுட்டேன். இதாக இருக்கும் சின்ன நெஞ்சு. எஸ், வேற ஏன் தெரியுமா? முட்டையண்டேக்கே பெருசாக இருக்கும். இந்த மாதிரி சைட்டில் முட்டையும் வச்சுக்கணும். இதெல்லாம் முட்டையாக தான் இருக்கும். மரக்கறின்னா கறி மட்டும்தானே. அப்போ அப்படி சின்னனாக இருக்கும். தனியாக கறியோடு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 2 3 ஒரு டீ சாப்பாடு. டீ நாங்கள் ஏற்கனவே குடிச்சிட்டேன் நண்பர்களே. அதெல்லாம் நாங்கள் இப்போ கொண்டு இல்லை. என்ன பட்டி சுடேக்கே நான் டீ குடிச்சிட்டேன். டீக்காக எல்லாம் வெயிட் பண்ணிடலாம். எனக்கு டீ முதல் குடித்தா தான் இன்ஜின் வேலை செய்வேன். முட்டை தானே. ஆமாம்,
இப்போ கொஞ்சம் சூடாகும். சூடாகணும் சுடுவது இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு காலையில் நான் மத்திய பின்னேரத்தில் கூட டக்குன்னு சுட்டு சாப்பிடலாம் செஞ்சு வச்சு போட்டு கெட்டு போகாது எல்லாத்தையும் பொரிக்காமல் கணக்காக எடுத்து போட்டு மிச்சத்தை ஒரு பாக்ஸில் போட்டு டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டேன்னு ஸ்கூல் டைம்களில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலையில் டக்குன்னு பொரிச்சு கொடுக்கலாம். கடையில் பண்ணுறது செம்மையாக இருக்கு நண்பர்களே தெரியுமா அந்த மேகு இது பாருங்க சூட்டுங்க இந்த பிளேட்டை பாருங்க இது ஆய் பறங்க வாடி வெஞ்சு சூட்டோடு சாப்பிடலாம் ஆனால் பல்லுக்கு கூடாது. பல்லு கூடாது சூட்டோட சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும். பல்லுக்கு கூடாது சூட்டோட சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது வேணும் என்ன. ஆனால் டீ ஊற்றி சூடாக தான் ஏற்கனவே 2-3 சாப்பிட்டோம் நண்பர்களே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா பாய் பாய். இங்கே வேறுங்க அடுத்த முட்டை இது முட்டையாக தான் இருக்கும் இன்றைக்கி. செஞ்சு பார்த்தீங்களா எப்படி இந்த நொறுங்குதா நீங்கள். ஐ திங்க் இவர் முட்டை தான் இந்த சொன்னேன் திங்களா நல்லா இருக்கு. இது முட்டையாக தான். ஓ எனக்கு 3 முட்டை.